வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரம் மாற்றமா? குடும்ப அட்டைதாரர்களே டைமை நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு ரேஷன் கடைகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்படுகிறது கடைகள், ரேஷன் கடைகள். மற்ற மாவட்டங்கள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்படுகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் புறநகரில் மதியம் ரேஷன் கடைகளை மூடி திறப்பதற்கு மீண்டும் திறப்பதற்கு 2:30 மணி நேரம் இடைவெளி வழங்கப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் கடைகளுக்கு வெளியே அனுப்புவது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை உயரதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டறிஞ்சிருக்கிறாங்க என்றும் தகவலானது வழங்கப்பட்டிருக்கு. எனவே ரேஷன் கடைகளில் மதியம் மூடப்படும் நேரத்தை குறைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க மக்களே. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ வரைக்கும் வெளியாகலை. விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை டைமை குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் கடைகளுடைய டைம் ஆனது மாறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மக்களே. அது அனைத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. நன்றி.